நான் ஒன்னும் இசை கடவுள் எல்லாம் இல்லங்க, நானும் உங்களை மாதிரி சாதாரண மனிதன் தான் அப்படின்னு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய விடயம் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. விஷன் கேர் மூலமாக தெளிவான பார்வையை பெற்றெடுங்கள். அது என்ன விடயம் அப்படிங்கறத பார்க்கலாமா? தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளரான நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் கிட்டத்தட்ட 1500 திரைப்படங்களுக்கு மேல இசையமைத்து இப்போ எல்லார் மத்தியிலுமே சாதனை ராஜாவாக போற்றப்பட்டு வந்து கொண்டிருக்காரு. இதெல்லாம் இப்படியே இருக்க, சமீபத்தில் லண்டன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே புகழ்பெற்ற ஈவென்டின் அப்போலோ அரங்கத்துல தன்னுடைய சிம்போனியை அரங்கேற்றிருக்காரு. இதை தொடர்ந்து அவர் சென்னை திரும்பும் போது அவருக்கு பலத்த வரவேற்பு கிடைக்குது. இது மட்டும் இல்லங்க, நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களை எல்லாருமே நீங்க தாங்க இசையுலகினுடைய கடவுள்னு சொல்ல, அதற்கு நம்ம இசைஞானி என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? இளையராஜா அளவுக்கு கடவுளே கீழே இறக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. நானும் உங்களை மாதிரி சாதாரண மனிதனா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்ன பற்றி எனக்கு எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது அப்படின்னு பதில் சொல்லிருக்காரு. இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் சொல்லிருக்காரு. என்ன தெரியுமா? சிம்போனியை யாருமே டவுன்லோட் செய்து கேட்காதீங்க, அதை நேரில் உணரணும், அப்பதான் அதனுடைய உண்மைத்துவம் உங்களுக்கு தெரியும். அது நம்ம ஊர் மண்ணிலையும் நடக்கும், அது வரைக்குமே எல்லாரும் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இப்படி நம்ம இளையராஜா அவர்கள் பேசியிருக்க கூடிய விடயம் தான் இப்போ ஊரு ஃபுல்லா என்னங்க உலக புறாவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.